நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மாதம் முடிஞ்சால் அக்கௌண்ட் எம்டி ஆகுதா? சம்பளம் வருது ஆனால் 10 நாள்லேயே மணி போயிடுதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இது இன்கம் ப்ராப்ளம் இல்லை, இது ஸ்பெண்டிங் ப்ராப்ளம். இந்த வீடியோ நான் சொல்ல போகிற 7 மிஸ்டேக் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் மணி சேவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோவை பாருங்கள். நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் சேவ் ஆகலையா? நிஜமாக சொல்லணும்னா நம்ம பிரெயின் தான் நம்ம ஏமாத்துது. 3 மெயின் ரீசன் இருக்குது. பிளானிங் இல்லை, எமோஷனல் ஸ்பெண்டிங், அவேர்னஸ் இல்லை. நாம் சம்பாதிக்கிறத விட எப்படி செலவு பண்ணுறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த மிஸ்டேக் பார்த்துடலாம். மிஸ்டேக் நம்பர் 1, ஆஃபர் ட்ராப். அது என்ன ஆஃபர் ட்ராப்? நீங்கள் மால் போனால் அல்லது ஆன்லைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா 50% ஆஃபரு, பை ஒன் கெட் ஒன், இதெல்லாம் பார்த்த உடனே என்ன ஆகுது? வாங்கணும்னு ஃபீல் வரும்ல, இதுதான் ஆஃபர் ட்ராப்னுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1000 ரூபாய் ஷர்ட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ, ஆஃபரில் கொடுக்குறான்னு பார்த்துக்கோ. ஆஃபரில் பார்த்தோன்னா ஒரு 500 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் உங்களுக்கு அது தேவையா தேவையில்லையான்னு அது எதுவுமே நீங்கள் பார்க்காம நீங்கள் 500 ரூபா சேவ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் 500 ரூபா நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆஃபர் பார்த்தா ஒரு கொஸ்டின் கேளுங்க, இது இல்லாமல் நம்ம சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு தோணுச்சுன்னா, நோன்னு வந்ததுன்னா நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்காதீங்க. மிஸ்டேக் நம்பர் 2, எமோஷ்னல் ஸ்பெண்டிங். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஸ்விக்கி, அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஏதாச்சும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ ஹாப்பி ஆனாலும் ஷாப்பிங் பண்ணுறோம், சேடானாலும் ஷாப்பிங் பண்ணுறோம். இதுதான் எமோஷ்னல் ஸ்பெண்டிங்ன்றோம். மிஸ்டேக் நம்பர் 3, ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷன். அது என்ன ஆன்லைன் ஷாப்பிங்? ஃபோன் எடுத்தால் ஸ்க்ரோல் பண்ணுறோம், ஆடு வருது, லிமிட்டட் ஆஃபர். அப்புறம் என்ன ஆகுது? நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுங்கள், அன்னெசரி ஆப்ஸை டெலீட் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 4, யூபிஐ அல்லது கார்டு ஓவர் யூஸ். நீங்கள் கேஷ் கொடுக்கும்போது தான் ஒரு பெயின் இருக்கும். ஆனால் யூபிஐயில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இல்லை பே பண்ணிங்கன்னா அதனுடைய ஃபீலே வராது. காசு உங்கள்கிட்டேருந்து கரைய தொடங்க ஆரம்பிக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா, தெரியாமே உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகிறது தெரியும். ஸோ எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒரு 200 300 நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு மாதம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 5000 செலவாயிருக்கும். ஸோ இது வீக்லி பட்ஜெட்டை செட் பண்ணுங்கள். இது எக்ஸாம்பிள் வீக்லி பட்ஜெட்டை செட் பண்ணி சில செலவுக்கு கேஷ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 5, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, மச்சி காஃபி ஷாப் போகலாமா, பார்ட்டி போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நோ சொல்ல மாட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லு வந்த பிறகு ஷாக் ஆகுங்க. 1000 ரூபாயிலேருந்து ஒரு 1500 செலவாகும். ஸோ ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணுங்கள், 50-30-20 ரூல். அது என்னது 50-30-20 ரூல்? ஒரு 20,000 சேலரி வாங்குறேன்னு வச்சுங்க, 50% 10,000 50%னா 10,000. வீடு வாடகை, சாப்பாடு, கரண்ட்டு பில்லு, ட்ராவல் அதாவது பெட்ரோல், பஸ்ஸு ஏதோ ஒன்று, இஎம்ஐ, இதுக்கெல்லாம் 50% யூஸ் பண்ணுங்கள். 30% பார்த்தீங்கன்னா சினிமா, அவுட் சைட் ஃபுட், ஷாப்பிங், சப்ஸ்கிரிப்ஷன், ஓடிடி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 20% பார்த்தீங்கன்னா 4,000 இல்லைனா கோல்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி, எமர்ஜென்சி ஃபண்டு, இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மணி புக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன போடலான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.